நிறைய பத்திரிகைகளில் டாப் 5 ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஒன்று போட்டிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த ஃபண்டு எங்கே இருந்ததுன்றத டேட்டாவை பெரிய லெவலில் நம்மளுக்கு காமிக்காம இன்னைக்கு யாரு டாப் ஸ்டார் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறதுனால நிறைய இளைஞர்கள் இதனால மிஸ்கைடு செய்யப்பட்டு டாப் 5ல இருக்கு இந்த ஏபிசி ஃபண்டு, இந்த ஏபிசி ஸ்மால் கேப் தான் அதிகபட்ச ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க உள்ள போந்துடுறாங்க. பல இளைஞர்கள் பல பேர் இந்த மாதிரி தவறான வீடியோஸை, அதாவது இதுல கிடைக்க சொல்லக்கூடிய முழு தகவலை முழுசா உள்வாங்காம நிறைய பேர் வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்த்துட்டு இவ்வளவு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் எப்பவுமே ஒரு சைக்கிள்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு 5 to 7 இயர்ஸ் சைக்கிள் இருக்கும். ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான் அந்த சைக்கிள் பீக் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகும். அதுக்கப்புறமா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தான் திரும்பவும் அந்த சைக்கிள் வரும். இது தெரியாம கொரோனா பீரியடில் 2020 போது ஃபார்மா செக்டார் வந்து 150% 200% கொடுத்தது அப்படிங்கிறதுனால நான் கொரோனா பீரியட்ல கொண்டு போய் முதலீடு பண்ணேன்னா அடுத்த 2 வருஷம் டவுன் ட்ரெண்ட் போயிருச்சு. டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 35% நெகட்டிவ்ல இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கான்செப்ட் என்னங்கிறது தெரியாம வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் 2024 செப்டம்பரில் ஒரு சர்வே முடிவு ஒன்று வெளியாச்சு. இருக்கக்கூடிய 25,000 கோடி எஸ்ஐபி புக் சைஸில் கிட்டத்தட்ட 82%, அதாவது 20,000 கோடிக்கான எஸ்ஐபி எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் தான் வருது. முக்கியமாக தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் அதிகமான எஸ்ஐபி வர்றதை டேட்டா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு அடுத்த ஹையஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக லிக்விட் ஃபண்ட்ஸ். இந்த ஆர்டரில் தான் போகுது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் லிக்விட் ஃபண்ட்ஸும் ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜில் தான் இருக்குது. பெரிய லெவலில் 82% ஈக்விட்டி ஃபண்ட்ஸும் 16% கிட்ட ஹைப்ரிட் ஃபண்ட்ஸும் அதில் கோலோச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரோட கவனமும் இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம். ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. யாரெல்லாம் எந்த பக்கம் போகிறாங்களோ உலகமே போகும்போது நானும் அந்த பக்கமாக போகிறேன் அப்படிங்கிறது தான் ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஈக்விட்டி ஃபண்டில் ஒருத்தர் முதலீடு பண்ணும் பொழுது ஒரு பியூர் ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் மினிமம் ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஈக்விட்டி ஃபண்டுக்கு, பியூர் ஈக்விட்டி ஃபண்டுக்கு நீங்கள் போகணும். இது ஹைப்ரிட் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறதாக இருந்தால் ஒரு 3 to 5 இயர்ஸ் ஹாரிசான் இருந்தால் அது நலம். ஒரு லிக்விட் ஃபண்டோ இல்லைன்னா ஒரு ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 இயரோ 2 இயரோ 3 இயர்ஸோ இந்த மாதிரி உங்கள் கோலோட ஹாரிசான் இருந்தது அப்படின்னா லிக்விட் ஃபண்டோ இல்லைன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு இல்லைன்னா ஒரு டெட் ஃபண்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம சூஸ் பண்ணலாம். இது நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பத்திரிகைகளில் டாப் 5 ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஒன்று போட்டிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த ஃபண்டு எங்கே இருந்ததுன்றத டேட்டாவை பெரிய லெவலில் நம்மளுக்கு காமிக்காம இன்னைக்கு யார் டாப் ஸ்டார் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறதுனால நிறைய இளைஞர்கள் இதனால மிஸ்கைடு செய்யப்பட்டு டாப் 5ல இருக்குது இந்த ஏபிசி ஃபண்டு, இந்த ஏபிசி ஸ்மால் கேப் தான் அதிகபட்ச ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க உள்ளே போந்துடுறாங்க. இந்த டாப் 5ல 42% கிடைக்குதுங்கிறதுனால அவங்க மென்டாலிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னா இதே 42% அடுத்த 5 வருஷம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போது சமீபத்தில் எனக்கு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபியை போட்டுட்டு அவர் டைரெக்டாக போட்டுட்டு எங்கிட்ட கன்சல்டேஷனுக்காக வந்தார். சார், நான் 50,000 ரூபாய் எஸ்ஐபி போட்டுட்டேன், 40,000 ரூபாய்க்கான எஸ்ஐபிக்கு ஃபோலியோஸ் வந்துருச்சு, பாக்கி 2 ஃபோலியோ எனக்கு இன்னும் வரல. ஆனால் இந்த 40,000 ரூபா நான் போட்டது என்ன சார் 37,000 காமிக்குது, என்ன சார் இது கணக்கு, நான் போட்ட பணத்தை விட ஒரு கம்மியாக இருக்கே, எப்போ இது ஏறும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் போட்டு 3 நாள் தொடர்ந்து மார்க்கெட் சரிவில் இருந்ததுனால அவருக்கு அந்த லாஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த சின்ன விஷயம் கூட அவர் சரிவர புரிஞ்சுக்காம
40,000 போட்டேன் 3,000 எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு வியப்பாக இருந்தது. இந்த இடத்துல தான் ஒரு அட்வைசரோட ஹேண்ட் ஹோல்டிங் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு அட்வைசர் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பணத்தை என்ன பர்பஸுக்காக நீங்கள் போடுறீங்க, எவ்வளவு காலம் இதை பற்றி நம்ம சிந்திக்காமல் இருக்கணும், மார்க்கெட் ஒரு வேளை இறங்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஹேண்ட் ஹோல்டு பண்ணிடுவாங்க. மாறாக இது பற்றின புரிதல் இல்லாமல் அவங்க டைரெக்டாக வெறும் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நியூஸை மட்டும் வச்சுட்டு டக்குன்னு நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இறங்கும்போது என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. நம்ம இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் கதைகளில் நம்ம பார்த்துருக்கோம். உள்ளே போனவர் மந்திரத்தை சொல்லி உள்ளே போயிருப்பார், எப்போ வெளியே வரும்போது அதே மந்திரத்தை சொல்லி வெளியே வந்திருப்பார். இவருக்கு பின்னாடி போனவருக்கு அது என்ன மந்திரம் சொல்லணுங்கிறது தெரியாமல் போயிடும், அவர் உள்ளே மாட்டிக்கிறாரு அப்படிங்கிற கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பல இளைஞர்கள் பல பேர் இந்த மாதிரி தவறான வீடியோஸை, அதாவது இதில் சொல்லக்கூடிய முழு தகவலை முழுசாக உள்வாங்காமல் நிறைய பேர் வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்த்துட்டு இவ்வளவு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அடுத்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் நிறைய எஸ்ஐபிஸ் இந்த தடவை உள்ளே வந்திருக்கு. முக்கியமாக டிஃபென்ஸ் தீமில் நிறையா வந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீமில் நிறையா வந்திருக்கு. இப்போது சமீபமாக கன்சம்ஷன் செக்டார்லேயும் ஃபார்மா செக்டார்லேயும் நிறைய என்எஃப்ஓஸும் வந்திருக்கு, எஸ்ஐபிஸும் அதில் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் எப்பவுமே ஒரு சைக்கிளில் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு 5 to 7 இயர்ஸ் சைக்கிள் இருக்கும். ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான் அந்த சைக்கிள் பீக் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகும். அதுக்கப்புறமா ஒரு 3-4 வருஷம் கழித்து தான் திரும்பவும் அந்த சைக்கிள் வரும். இது தொடர்ச்சியாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் இது தெரியாமல் கொரோனா பீரியடில் 2020 போது ஃபார்மா செக்டார் வந்து 150% 200% கொடுத்தது அப்படிங்கிறதுனால நான் கொரோனா பீரியடில் கொண்டு போய் முதலீடு பண்ணேன்னா அடுத்த 2 வருஷம் டவுன் ட்ரெண்ட் போயிருச்சு. அதுக்கப்புறமா அது எந்திரிக்கிறதுக்கு அதுக்கான டைம் ஆகிடும். இதே மாதிரி தான் ஐடி செக்டார் பீரியடும் அதே மாதிரி தான். இப்போ போன வருஷம் இது நம்மளுக்கு சமீபத்தில் நிகழ்ந்தது. டிஃபென்ஸ் தீம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கிடுன்னு எல்லாரும் ஏறிச்சு. 153% டிஃபென்ஸ் செக்டாரில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஃபென்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 35% நெகட்டிவ்ல இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கான்செப்ட் என்னங்கிறது தெரியாமல், ரிஸ்க் அதில் என்ன அசோசியேட் ஆகிருக்குங்கிறது தெரியாமல் முதலீடு பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க. இதை நம்ம தவிர்க்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத திரும்ப எல்லா வீடியோக்கள்லையும் நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களோட பர்பஸ் என்னங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். என் ஃப்ரெண்டு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு, நானும் ப்ளூ ஷர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு போடுற விஷயம் இது இல்லை. உங்களோட கோல் வேறு, அவரோட கோல் வேறு. நீங்கள் 2 பேரும் பக்கத்து வீடுகளில் பக்கத்து சீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறதாக இருந்தாலும் உங்களோட பையன் 5வது படிப்பார், அவரோட பையன் 15 வயசில் இருப்பார். ஸோ 2 பேரோட கோலும் மாறுபடும். ஸோ அவரை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொருத்தருக்குன்னு தனி இன்வெஸ்ட்மெண்ட் யூனிக் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, ஒரு சிங்கிள் யூனிட்டில் என்ன ஸ்கீமில் அவங்க செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்களோ அதில் யூனிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரிவ்யூக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய வெறும் 10 லட்சம் ரூபா போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 66 ஸ்கீம் வந்து வச்சுருக்காரு. அந்த 66 ஸ்கீம் ஏன் சார் இவ்வளோ ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது, சார் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, எனக்கு வந்து இன்பாக்ஸில் வந்து இந்த கம்பெனியோட மெசேஜ் வந்துச்சு, நான் வந்து இதை பற்றின வீடியோ நிறையா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே போனார். இது வந்து கூர்நோக்காக நம்ம கோலை நோக்கி போகாமல் நம்ம பெரிய லெவலில் நம்ம போர்ட்ஃபோலியோவை பெருசாக்கிறதுனால நம்ம கோல்ஸ் அடையவே முடியாது. அந்த இலக்கை நம்ம அடையிறதுக்கு காலதாமதம் நிறைய ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 2-3 ஸ்கீம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீமில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நம்ம கூட்டிக்கிட்டே போனோன்னா தான் அந்த எஸ்ஐபிக்கான கான்செப்ட்டு ஒத்து வரும். இன்னும் சில பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஏறும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் மார்க்கெட் இறங்கும்போது டக்குன்னு அவங்க ஒன்று எஸ்ஐபியை நிப்பாட்டிடுறாங்க, இல்லைன்னா எஸ்ஐபி போட்டதை எனக்கு இந்த லாஸோட போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பணத்தை எடுத்துடுறாங்க. 20,000 ரூபா போட்டிருந்தா எப்பொழுதும் அவங்களுக்கு 24,000 26,000 ஏறுமுகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இந்த வீடியோ மூலமாக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கமாடிட்டிக்கும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறது உலகத்தில் எதுக்குமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற தக்காளியிலேருந்து, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவுலேருந்து, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயிலேருந்து எல்லாமே கமாடிட்டி தான். எல்லாத்தோட ப்ரைஸும்
போன மாதம் வேறு, இந்த மாதம் வேறு. போன மாதம் நான் வாங்கின அரிசி 75 ரூபா, இந்த மாதம் 78 ரூபா, அடுத்த மாதம் திருப்பி போனேன்னா 76 ரூபா இருக்கும் வேறு சில காரணங்கள்னால. இதே மாதிரி தான் எண்ணெயோட விலை. தீபாவளி வந்துச்சுன்னா எண்ணெயோட விலையெல்லாம் 100 ரூபா இருந்த எண்ணெயெல்லாம் 150 ரூபா போயிருச்சு. திரும்பி இப்போ 130, 140க்கு வந்திருக்கு. ஸோ எல்லா கமாடிட்டியும் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நஷ்டம் அடைஞ்சிட்டு ஈக்விட்டி மார்க்கெட் மேலே குற்றம் சொல்வதில் எந்த பயனும் கிடையாது. அல்டிமேட்டாக போகக்கூடியது உங்களோட பணம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஈக்விட்டி அப்படிங்கிற வெஹிக்கிளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதுக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு உதவக்கூடிய நண்பன், அது மாதிரி உங்களுக்கு உதவக்கூடிய அசட் கிளாஸு, எந்த மாறுபட்ட அசட் கிளாஸும் உங்களுக்கு ஈக்விட்டி மாதிரி ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.